ரொம்ப சூடாய் போச்சு. அவன் 4 நாளா தொடர்ந்து கோயிலே போட்டுக்கிறாங்க. ஆட்டுக்கறி போட மாட்டாங்க. உடம்பு நல்லா கூலிங் ஆகணும். ஒன்னே முக்காரமா போடுறாங்க ஆட்டுக்கறி. வேலைக்காரங்க சாப்பிடவே மாட்டாங்க. எப்படி ஓடுறது சொல்லுவாரு சரியா நிச்சயமாயே குடிக்கணும்னா இது உங்க நாட்டு எல்லரும் கிடையாது. இது இந்த நாட்டு எல்லரும் கிடையாது. அப்ப எங்க வருது? இது மேல் நாட்டு எல்லரும் மேல் நாட்டு எல்லரும் மேல் நாட்டு எல்லரும். அப்படி போகுது மேல இருந்து வருது இல்ல இப்படி சொல்லி மேல வருது மேல் நாட்டு எல்லரு. அதான் மேல இருந்து கீழே வந்து ஊத்துது பாரு. அப்படி இப்படி சொல்லி அதான் மேல் நாட்டு எல்லரும் என்ன கை இங்க கிட்ட இருந்து போகுது அப்படி சொல்லி எங்க ஜாதி பழகுதியா இது உங்க நாட்டுல நின்று சாப்பிட்டு போட்டு போற மாதிரி கிடையாது. இந்த மேல் நாட்டு எல்லரும் மேல இருந்து கீழே ஊத்துதுன்னா கீழே உட்காந்து முட்டி போட்டு தான் குடிக்கணும். எங்க நாட்டுல கீழே உட்காந்து முட்டி போட்டு தான் சாப்பிடுறோம். ஆமா சரி விடு. உள்ள போயிட்டு அப்படியே சரி விடு. வச்சுக்கிறேன் வச்சுட்டியா வாங்கிட்டு வச்சுட்டியா அதேதான் கண்ணை மட்டும் திறந்து பார்க்காத கண்ணை மூடிடும். கண்ணை மூடிக்க பாய் கண்ணில் போட்டு கண்ணு பாயா போடுறோம். கண்ணு பாயா போடும் கண்ணை முடியும். சரி விடு விடு முடிங்க முடிக்கிறேன் கண்ணை போடுறான் மூதேவி கொஞ்சம் கீழே விடு. அவனை கண்ண கண்ண தந்து பார்த்த என்ன கதி ஆகுனே தெரியாது. கண்ண முட்டியா அது வந்து வழுக்கில்லாத இளநீர் பிஞ்சு அந்த இளநீர் தட்டி குடிச்சுனா உப்பு கறிக்கும். வழுக்கு இருக்கிற இளநீர் எடுத்து குடிச்சுனா தித்திப்பா இருக்கும். அப்ப இது வந்து இளசு. அவ்வளவு அளவு சொல்றேன் நானுங்க. அளவா அவ்வளவு அளவு நக்கிடு நக்கிறேன். அதே மாதிரி மதியம் விலைக்கடல் நல்லா இப்படி ஏசி பழக்கல்ல நல்லா ஏசி இவ்வளவு நக்கிடு இவ்வளோ நக்கிறேன் சொல்லியா. சரி விடு. காலையில தேன்ல ஏசி அவளை நக்கிடு நக்கிறேன். மதியம் விலைக்கடல ஏசி இவ்வளவு நக்கிறேன் நக்கிடு. நீ எவ்வளவு நக்கிடு போ. கையெடு நக்கத்தார் அறிகிறீ என்கிட்ட சொல்லிட்டு கைக்கிறேன். வந்து வெகு நேரம் ஆயிப்போச்சு. போய் வரணும். நேரம் ஆகிட்டே இருக்குது. அதனால எங்கன்னா கொஞ்சம் வேலை வாங்கி கொடு. வேலை வாங்கி கொடுத்துன்னு வச்சுக்க. இந்த வழியா போய் உனக்கு பாதி நாட்டுறேன் நான். நீ நாட்டு தெரியாது. நீ இப்படி போய் அப்படியே ஒரு ரவுண்டு வா.